Hello friends, welcome to my channel Yearly Racer. இந்த வீடியோவில் நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.5ல 6th sum பார்க்கலாம். Let f of x equal to x square minus 1. Find f composite f and f composite f composite f. எப்பயுமே நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. f composite g அதுக்கப்புறம் g composite f. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். First subdivision f composite f of x எப்பயும் பண்ணுறது தான். இந்த காம்போசைட் சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு f of x வந்து x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த மொத்த டேர்மையும் நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ f of xக்கு நமக்கு வேல்யூ தெரியும், x ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே x இருந்தால் இங்கே x, அப்போ இங்கே x இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் x இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். x ஸ்கொயர் மைனஸ் 1 மேலே இருக்கிற ஸ்கொயர் மைனஸ் 1, x ஸ்கொயர் மைனஸ் 1. x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். x ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கா, அதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் இருக்குது, b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. a ஸ்கொயர் x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a வந்து x ஸ்கொயர், b வந்து 1 ப்ளஸ் b ஸ்கொயர். b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. நம்ம இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம். மிச்சம் இருக்கிற மைனஸ் 1 எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். ஓகே, இப்போது இதை மாதிரி ஃபார்முலா இருந்தால் நம்ம பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே இருக்குது. இந்த 2வும் இந்த 2வும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பவரில் எழுதிடணும். அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இதுதான் எஃப் காம்போசைட் f of x இதோட வேல்யூ. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் f composite f. எப்பயும் போல் இந்த காம்போசைட் சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். இன்னொரு f இருக்குது. இந்த காம்போசைட் சிம்பிள் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இப்போது இந்த f of x எடுத்துகிட்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் எழுதிடணும். இதுக்கு ஒரு ப்ராக்கெட். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம மறைச்சிட்டோன்னா இதோட வேல்யூ இப்போ மிச்சம் இருக்கிறதோட வேல்யூ வந்து இங்கே மேலே இருக்குது. f composite f of x அதை வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இங்கே. ஓகே, இதோ இங்கே f of x இது மொத்த டேர்முக்கும் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகே, புரியும் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பே போடலாம். ஃபஸ்ட்டு f of xோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம இந்த ப்ராக்கெட் முடிக்கிற வரைக்கும் நம்ம இதே ஸ்டெப்பை தான் போடுவோம். இதே ஸ்டெப்பு போட்டுட்டு திரும்பி இப்போ போடுற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம எதுக்கு 2 தடவை ஒரே ஸ்டெப்பு போட்டுட்டு, அதனால் இந்த வேல்யூக்கு பதிலாக இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதோ இங்கே இருக்குல்ல f of x, இங்கேயும் f of x அதோட ஆன்சர் தானே இது. அந்த ஆன்சர் எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து f of x, இது மொத்த டேர்மும் எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே அதே தான், இங்கே x இருந்தால் இங்கே x இருக்குது. ஆனால் x இருக்கிற இடத்துல இங்கே x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். x பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர், x மேலே இருக்கிற ஸ்கொயரு அதுக்கப்புறம் மைனஸ் 1.
இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நம்ம இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நம்பர் இங்கே 1ன்னு இருந்தால் நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அந்த 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, அதே தான். இங்கே ஒரு நம்பர் இல்லாமல் இது மாதிரி ஈக்குவேஷனாக இருக்குது. அதை வந்து நம்ம இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இது மாதிரி ஆன்சர் கொண்டு வரணும். தேங்க்யூ.